அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 18/11/2025 கார்த்திகை மாதத்தின் 2ஆம் நாள், கார்த்திகை முதல் செவ்வாய்க்கிழமை. இந்த கார்த்திகை மாதத்துல தினம்தோறும் நிலைவாசல்ல வைக்க வேண்டிய தீபத்தை பத்தி நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இன்று மாலை நீங்கள் நிலைவாசலில் இந்த முறைப்படி தீபம் ஏற்றினால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், செல்வம் நிலைத்து நிற்கும், வறுமை நீங்கும், கடன் தீரும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். முருகனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முருகப்பெருமான் வழிபாடுங்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, தீய செய்வினை பாதிப்பு, இதை மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ள, பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம், இந்த திட்டத்தை பற்றி நான் எல்லா பதிவுலையுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் ஒரு அற்புதமான திட்டம். ரூபாய் 30 இருந்தே செலுத்தலாம் உங்கள் விருப்பப்படி. மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், சிறப்பு வைபவ நாட்களில் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அதோடு இந்த ஆதரவற்றவர்களுக்கும் செலவு செய்ய முன்வாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் மட்டும்தாங்க கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் கவலைப்படுறேன், நான் மட்டும்தான் கண்ணீரோடு இருக்கிறேன், என்னை சுற்றி எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம், இப்படிலாம் புலம்புனீங்கன்னா ஒரே ஒரு நிமிடம் யோசியுங்கள். ஒரே நிமிஷம் உங்கள் கஷ்டம் உங்களுக்கு எவ்வளவு பெரிதாக தோன்றுகிறதோ அதை போலவே தான் உங்களுக்கு எய்த்தாப்பிடுறவங்க போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என் கஷ்டம்தான் உலகத்திலே பெருசு, என்ன மாதிரி கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. மொத்தத்தில் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சமாளிக்கக்கூடிய திறமை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே கண்டிப்பாக இருக்குது. அதில் நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் வழிபாடு. வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சு பக்தியோடு சரணாகதியோடு இருந்தோம் அப்படின்னா எந்த கஷ்டமே நம்மக்கிட்ட வர பயப்படும். அப்படி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் அதிகரிக்கும். குறிப்பாக எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டே இருக்கும் பெண்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில முருகனையும் துர்க்கையும் வழிபாடு செய்யுங்க. உங்கள் கண்ணீர் எல்லாம் சரியாகும். உங்கள் கண்ணீருக்கு காரணம் என்னவோ அந்த காரணம்லாம் மாறி, சூழல்லாம் மாறி ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் நிலைவாசல் தீபம், அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லா நாளுமே வாசலில் தீபம் வைக்கணுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க தானங்க வைக்கணும், ஆண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க வைக்க வேண்டாமா? அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே வைக்கணும். எல்லார் வீட்டுக்கும் குலதெய்வ அருள் வேணும் இல்லையா? குலதெய்வம் இருக்கக்கூடிய நிலைவாசலில் இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் தொடர்ந்து வைங்க, உங்கள் வீடு நல்லா இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வைக்க வேண்டிய தீபத்துக்கு 2 சின்ன தட்டு எடுத்துக்கோங்க, 2லேயும் கொஞ்சம் கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரே ஒரு ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு நெய்யை ஊற்றி பஞ்சு திரிய போட்டு வாசலில் தீபம் ஏற்றி தீபத்துக்கு முன்னாடி சிறிதளவு பால், ஒரு சின்ன கிண்ணத்தில் சிறிதளவு பால். அப்புறம் நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தீங்க, 2 பக்கமும் விளக்கு வச்சுருக்கேன்ல, 2 பக்கமும் பால் வைக்கணுமா, 2 பக்கமும் பிரசாதம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் வச்சாலே போதுங்க. குறைந்தது 48 நிமிடங்கள் இந்த தீபம் எரியணும். 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் மறுநாள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். துவரம் பருப்பை நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. இன்றைய நாளில் ஏற்ற வேண்டிய நிலைவாசல் தீபம் பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. வருகிற கார்த்திகை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். முன்னோர் சாபம் நீங்க, பித்ருதோஷம் நீங்குவதற்கு அமாவாசையினால் உணவளிங்க. மேலும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு, தொடர்ந்து பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.